நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு மிக முக்கியம். படபடப்பு, மன அழுத்தம், தேவையில்லாத குழப்பத்தை மட்டும் நிவர்த்திப்படுத்தி கொள்ளுங்கள். பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு சிறிது கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பு. தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த பலவிதமான சிக்கல்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். சுபகாரிய தடைகளுக்கு தை மாதத்திலிருந்து படிப்படியாக விடுதலை கிடைப்பது, மனதில் பாரத்தில் இருந்த பிரச்சனையே நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாயின் ஸ்தானம் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுப்பார்கள். அதே சமயம் அவர்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்வது பல விதத்தில் நன்மை ஏற்படுத்தும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி செய்யாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அதி அற்புதமும் அதி சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த பலவிதமான சிக்கல்கள் கண்டிப்பாக போற்றுவதற்கும் அது போகுவதற்கும் உண்டான அமைப்பு துளாராசிக்காரர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் வரக்கூடிய சனி பயிற்சி பெரிய விதத்தில் அதிர்ஷ்டத்தையும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இரத்தபந்த உறவுகளிடம் வாக்குவாதம் மட்டும் தை மாதத்தில் வேண்டாமே.